பரலோகத்திலிருந்து கர்த்தருடைய தூதனின் வலுவாய் துணிக்கும் 7ஆம் எக்கால சத்தம், பயப்படாதிருங்கள், இதோ சர்வ சிருஷ்டிக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கின்றேன். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை உடைய என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட காலத்தை தாண்டியும் ஸ்தோத்தரிக்கப்படுகின்ற சர்வ வல்லமையுள்ள மகிமையின் கர்த்தராகிய கிறிஸ்துவினிடத்தில் வாருங்கள். சர்வத்தையும் வார்த்தையினால் ஜனிப்பித்த மகிமையின் பிதாவாகிய கிறிஸ்துவுக்கு எபிரேயர் 11:1 வேத வாக்கியத்தின்படியான விசுவாசத்தால் கீழ்ப்படியுங்கள். கடைசி வரை அதில் நிலைத்திருங்கள். அப்பொழுது அவர் உங்களுக்கு இப்பொழுதே இளைப்பாறுதலை தந்தருள்வார். ஆண்டவரும் சர்வவல்லமையுள்ள நம்முடைய பிதாவாகிய கிறிஸ்து இயேசுவினால் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்கள் மகிமையின் கிறிஸ்துவுக்குள் பரிபூரணத்துவத்தை அடையும்படி கர்த்தராகிய கிறிஸ்துவினால் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்ட உங்களை கிறிஸ்துவுக்குள் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிய பண்ணும்படியாக சர்வவல்லமையுள்ள கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே நீங்கள் ஆதி அப்போஸ்தலோபதேசமாகிய மகிமையின் கிறிஸ்துவின் சித்தத்தை கேட்கும்படியாக உன்னதத்திலிருந்து அனுப்பப்பட்டு கர்த்தராகிய கிறிஸ்துவினிடத்தில் கிருபையையும் அப்போஸ்தல ஊழியத்தையும் பெற்றுக் கொண்டதால் உங்கள் மத்தியில் உயிரோடு இருக்கின்ற அப்போஸ்தலனாகிய சீலோவான் பவுல் சர்வவல்லமையுள்ள கர்த்தராகிய கிறிஸ்துவோடு கூட ஒப்புரவாகும்படி உங்களை மீண்டும் அழைக்கின்றேன். நீ கர்த்தருடைய ஊழியக்காரனா? பகுதி 2. இந்த தலைப்பிலே சென்ற வாரம் மகிமையின் பிதாவின் உபதேசத்தை குறித்து கேட்டோம். அதில் நீங்கள் மகிமையை குறித்து போதிக்கப்பட உங்களை நீங்களே ஒப்புக் கொடுத்திருக்கின்றவனாகிய ஊழியக்காரன் உண்மையிலேயே கர்த்தருடைய ஊழியக்காரனா என்பதை குறித்து மகிமையின் வார்த்தையானவரிடத்தில் அடிப்படையான சில உபதேசங்களை கண்டோம். தொடர்ந்து கர்த்தருடைய ஊழியத்தையும் அதை நீங்கள் பின்பற்றும் உங்களுடைய ஊழியக்காரன் பின்பற்றுகிறானா என்பதை குறித்தும் மிகவும் எளிமையாக வார்த்தையும் மகிமையின் கர்த்தருமாகிய கிறிஸ்துவிடத்தில் காண்போம். கர்த்தராகிய கிறிஸ்து சகலருக்கும் அறிவித்த சுவிசேஷத்தை காணும்படியாக உங்களை அழைக்கின்றேன். லூக்கா 8:1 சொல்லுகிறது, கர்த்தராகிய கிறிஸ்து பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் பிரயாணம் பண்ணி தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய நற்செய்தியை கூறி பிரசங்கித்து வந்தார். அவருடனே அவருடைய ஊழியக்காரர்கள் இருந்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கவனித்தீர்களா? நீங்கள் யாரில் இருந்து கொண்டிருக்கின்றீர்கள்? தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை நற்செய்தியாகிய சுவிசேஷமாக பிரசங்கித்த கர்த்தர் மேலும் லூக்கா 14ஆம் அதிகாரம் 15-16 உபதேசிப்பதை கேட்கும்படியாக உங்களை அழைக்கின்றேன். கர்த்தராகிய கிறிஸ்துவின் நித்திய ஜீவ பிரமாணமாகிய புதிய உடன்படிக்கைக்கு விசுவாசத்தால் கீழ்ப்படியாமல் கிரியா பிரமாணத்தில் இருக்கும் அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷர் முன்பாக உங்களை நீதிமான்களாக காட்டுகிறீர்கள், நானோ உங்கள் இருதயங்களை அறிந்திருக்கிறேன், மனுஷனுக்குள்ளே மேன்மையாக எண்ணப்படுகிறது எனக்கு முன்பாக அருவருப்பாக இருக்கிறது என்று கர்த்தராகிய கிறிஸ்து சொல்லுகின்றார். நியாய பிரமாணமும் தீர்க்க தரிசன வாக்கியங்களும் யோவான் ஸ்நானகன் வரைக்கும் வழங்கி வந்தது. அது முதல் தேவனுடைய ராஜ்யம் சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிறது. விசுவாசத்தால் கர்த்தராகிய கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகின்ற யாவரும் பலவந்தமாய் அதில் பிரவேசிக்கிறார்கள் என்று மிக தெளிவாக கர்த்தர் அங்கே அறிவித்திருக்கின்றார். நீ விசுவாசத்தால் கர்த்தராகிய கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகின்றதால் தேவனுடைய ராஜ்யத்தில் பலவந்தமாக பிரவேசித்திருக்கின்றாயா, இல்லை வேறொரு இடத்துக்குள் பிரவேசித்துக் கொண்டிருக்கின்றாயா? கர்த்தர் உன்னை பார்த்துக் கொண்டிருக்கின்றார். மேலும் லூக்கா 17ஆம் அதிகாரம் 20-21 வசனங்களில் கர்த்தர் சொல்லுகிறதை கவனியுங்கள். தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது வரும் என்று விசுவாசத்தால் கீழ்ப்படியாத பரிசேயர் கர்த்தரிடத்தில் கேட்டபொழுது அவர்களுக்கு கர்த்தர் பிரதியுத்தரமாக, தேவனுடைய ராஜ்யம் பிரத்யட்சமாய் உங்களுக்கு வராது, இதோ இங்கே என்றும் அதோ அங்கே என்றும் சொல்லப்படுவதற்கும் ஏது இராது, இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்கு உள்ளிருக்கிறதே என்றார். கர்த்தரால் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டவனே, தேவனுடைய ராஜ்யம் உனக்குள் இப்பொழுது இருக்கின்றதா, இல்லை உன் அடக்க ஆராதனையை குறித்தும் திருமண ஒழுங்குகளை குறித்தும் பயமும் திகிலும் உங்களுக்குள் இருக்கின்றதா? கவனியுங்கள். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 13-17 வசனங்கள் உங்களுக்கு எதை சுவிசேஷமாக கர்த்தர் அறிவிக்கின்றார் என்று கவனியுங்கள். முன்பே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள்
கர்த்தராகிய கிறிஸ்துவின் இரத்தமாகிய புதிய உடன்படிக்கையினாலே சமீபமானீர்கள். எப்படியெனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி பரலோகத்தில் உள்ளவர்களையும் பூலோகத்தில் உள்ளவர்களுமாயிருக்கிற இருதரத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக இருந்த பிரிவினையாகிய நடுச்சுவரை அவரே பகர்த்து சட்ட திட்டங்களாகிய நியாய பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இருதரத்தாரையும் தமக்குள்ளே ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இருதரத்தாரையும் ஒரே சரீரமாக தமக்கு ஒப்புரவாக்கினார். அல்லாமலும் அவர் வந்து தூரமாயிருந்த உங்களுக்கும் சமீபமாயிருந்த அவர்களுக்கும் சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்தார். மகிமையின் கர்த்தராகிய கிறிஸ்துவுக்குள் அழைக்கப்பட்டவர்களே, உங்களுக்கும் இன்றும் அறிவித்துக் கொண்டே இருக்கின்றார் சமாதானத்தை சுவிசேஷமாக. அவரே அந்த சமாதானம். 2 தீமோத்தேயு 1:9-10 கர்த்தர் சுவிசேஷத்தை குறித்து உங்களுக்கு இன்னும் அதிகமாக வெளிப்படுத்துகின்றதை கவனியுங்கள். கர்த்தர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சியாமல் தம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதிகாலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். நம்முடைய இரட்சகராகிய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசு பிரசன்னமானதினாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது. அவர் விசுவாசத்தால் கர்த்தராகிய கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகின்றவர்களின் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையுமான நித்திய ஜீவனை சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார். உங்களுக்கு வெளியரங்கமாக இது உணர்த்தப்பட்டு விட்டதா? நன்றாக கவனியுங்கள். அன்றும் இன்றும் ஏன் எதற்காக அப்போஸ்தலர் நித்திய சுவிசேஷம் அறிவிக்கப்படுகின்றது என்று எபேசியர் 1:9-10 அறிவிக்கின்றது. ரட்சிப்படுதலின் தேவ ரகசியத்தை காணுங்கள். காலங்கள் நிறைவேறும் பொழுது விளங்கும் நியமத்தின்படி பரலோகத்தில் இருக்கிறவர்களும் பூலோகத்தில் இருக்கிறவர்களும் ஆகிய சகலமும் சர்வவல்ல கர்த்தராகிய கிறிஸ்துவுக்குள்ளே கூட்டப்பட வேண்டும் என்று தமக்குள்ளே தீர்மானித்திருந்த தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் ரகசியத்தை அப்போஸ்தலராகிய எங்களுக்கு அறிவித்தார். அதனாலேயே 2 தெசலோனிக்கேயர் 2:13-15 உள்ள கர்த்தரின் கட்டளைக்கு நீங்கள் கீழ்ப்படியுங்கள். கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே, நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகின்றதினாலும் சத்தியமாகிய கிறிஸ்துவை விசுவாசிக்கின்றதினாலும் ரட்சிக்கப்படும்படிக்கு ஆதி முதல் கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டபடியினாலேயே நாங்கள் உங்களை குறித்து எப்பொழுதும் கிறிஸ்துவை ஸ்தோத்தரிக்க கடனாளிகளாக இருக்கிறோம். நீங்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அடையும் பொருட்டாக நன்றாக கவனியுங்கள். நீங்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அடையும் பொருட்டாக எங்கள் சுவிசேஷத்தினாலே அந்த ரட்சிப்புக்கு அவர் உங்களை அழைத்தார். ஆகையால் சகோதரரே, நீங்கள் நிலைகொண்டு வார்த்தையினாலாவது நிரூபத்தினாலாவது அப்போஸ்தலராகிய நாங்கள் உங்களுக்கு உபதேசித்த முறைமைகளை கைக்கொள்ளுங்கள். ஏனென்றால் 2 கொரிந்தியர் 1:2-4 உள்ளபடி அப்போஸ்தலனாகிய நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்புக் கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியம் கொண்டிருக்கின்றேன். சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ பயந்திருக்கின்றேன். எப்படி எனில் உங்களிடத்தில் வருகிறவன் அப்போஸ்தலராகிய நாங்கள் பிரசங்கியாத வேறு இயேசுவை பிரசங்கித்தானால் அல்லது நீங்கள் பெற்றிராத வேறு ஆவியையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத வேறொரு சுவிசேஷத்தையும் பெற்றீர்களானால் நன்றாக சகித்திருப்பீர்களே என்று அறிவிக்கப்பட்டதை உணர்ந்திருக்கின்றீர்களா? மகிமையின் பிதாவினாலும் அவருடைய ஆவினாலும் நிரப்பப்பட்ட அப்போஸ்தலராலும் அறிவிக்கப்படாத வேறு ஆவியையும் வேறு சுவிசேஷத்தையும் பெற்றீர்களானால் நன்றாய் சகித்திருப்பீர்கள் என்ற கர்த்தரின் தீர்க்க தரிசனம் கட்டிட ஆலயத்தையும் கட்டிட சபை விடுதலையும் தனித்துவமான மனுஷனால் உண்டாக்கப்பட்ட கோட்பாடுகளுக்கும்
நீங்கள் உட்பட்டுள்ளதால் உங்கள் மேல் நிறைவேறி இருந்தால் கர்த்தராகிய கிறிஸ்துவிடத்தில் மனம் திரும்பும்படியாக மீண்டும் உங்களை அழைக்கின்றேன். மீட்டு ரட்சிக்க மகிமையின் பிதா பூமியில் உலாவி யோவான் 12:26 ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன் என்று அறிவித்து கர்த்தரே நேரடியாக அறிவித்த சுவிசேஷத்தையும் அவர் ஊழியத்தில் நிறைவேற்றி காட்டின நடைமுறைகளையும் விட்டு விலகி தந்திரமாக மறுபடியும் நியாயப்பிரமாண கிரியைகளுக்கு உங்களை திருப்புகின்றவர்களை ஊழியக்காரன் என்று ஏற்றுக்கொண்டு பின் செல்கின்றவர்களே, உங்களை கர்த்தராகிய கிறிஸ்துவின் நாமத்தில் எச்சரிக்கின்றேன். மனம் திரும்பி மகிமையின் பிதாவாகிய கிறிஸ்துவினிடத்தில் வாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். மார்க் 16:15-16 எழுதப்பட்டபடி அப்போஸ்தலத்திய சுவிசேஷத்தை கேட்டு மகிமையின் பிதாவாகிய கிறிஸ்துவினிடத்தில் விசுவாசம் உள்ளவனானதால் தீர்க்கதரிசனம் 2ஆம் அதிகாரம் 26-28 வரை நிறைவேறியதால் மகிமையின் கிறிஸ்துவிடத்தில் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1:4-2 படி பரிசுத்தாவினால் ஞானஸ்நானம் பெற்று ரட்சிக்கப்படுவீர்கள். இல்லாவிட்டால் கர்த்தருடைய சத்தத்திற்கு செவிகொடாமல் இருப்பதால் விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான் என்ற வார்த்தை யோவான் 1:18 படி நிறைவேறியதால் நியாய தீர்ப்பு உங்களுக்கு முடிந்து போவதை உணர்ந்து கொள்ளுங்கள். ஆனாலும் இன்னும் உயிரோடு இருப்பதால் கிருபையின் காலத்தில் இருப்பவர்களே, நீங்கள் உங்கள் விசுவாசத்தால் மகிமையின் பிதாவாகிய கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிந்து ரட்சிப்படையுங்கள். இவைகளை உங்களுக்கு அறிவிக்காமல் கடிந்து போதிக்காமல் உங்களுடைய பந்தய பொருளாகிய ரட்சிப்பை தங்களுடைய மகிமானத்தால் அழித்து போடுகின்றவர்களை ஊழியக்காரன் என்று கனப்படுத்தாமல் அவனை விட்டு விலகி சர்வபலம் உள்ள எல்லா நாமத்துக்கு மேலான நாமத்துடைய கர்த்தராகிய கிறிஸ்துவுக்கு உங்கள் விசுவாசத்தால் கீழ்ப்படியுங்கள். அப்பொழுது தப்பி பிழைப்பீர்கள். கர்த்தராகிய கிறிஸ்துவை சுவிசேஷத்திலும் செயல்பாடுகளிலும் பின்பற்றாததால் சிலுவையில் முடிக்கப்பட்ட கிரியா பிரமாணத்தை தந்திரமாக போதிக்கும் சாத்தானின் ஊழியக்காரர்களாகிய இவர்களை பின்பற்றி போகிறவர்களிடத்தில் கட்டிட ஆலயத்தை சபையை காட்டி இங்கே முதலில் சில பேர் தான் கூட்டினார்கள், பின்பு அது பலராகி பெரும் கூட்டமாகி இப்பொழுது இந்த கட்டிடம் ஜெபாலயமும் தேவாலயமாக இருக்கிறது என்று உங்களை தங்கள் தந்திரத்தினால் வாஞ்சிக்கிறார்கள். உங்கள் ஆத்மாவை பாதாளத்தில் இறக்குகிறார்கள். தேவாலயத்தை குறித்தும் தேவனுடைய சபையை குறித்தும் நேரடியாக கர்த்தராகிய வார்த்தையாளருக்கு இவர்கள் முகமுகமாக எதிர்த்து நிற்பதால் உலகத்தின் அதிபதி இவர்களுக்கு உதவி செய்வதனால் தன்னைத்தான் தேவன் என்று காட்டிக் கொண்டிருக்கின்றார். இவர்களை பின்பற்றுகிறவர்களும் மகாபாபிலோன் பூமியின் அருவருப்புகளுக்கெல்லாம் தலை என்று தன் நெற்றியில் எழுதப்பட்ட மகா வேசியிடம் விழுந்து பாதாளத்தின் வாசனை நோக்கி வெறிகொண்டு ஓடி தங்கள் கிரியைகளினால் நீதிமானாக விரும்பி கர்த்தராகிய கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபையை விட்டு விழுந்து போனதே அவள் கண் சொருகி போன குருடராகி தாங்கள் ரட்சிக்கப்பட்டு விட்டதாக நம்ப வைக்கப்பட்டதால் தங்கள் நியாய தீர்ப்பு முடிந்து தங்கள் கைகளில் ஆக்கினை தீர்ப்பை வைத்துக் கொண்டு மரணத்துக்கு காத்திருக்கின்றார்கள். மனம் திரும்புங்கள். இந்த பாரம்பரிய வியாபாரியான உங்கள் ஆத்மாவை சாத்தானுக்கு விற்று போடும் பொல்லாமலிடமிருந்து விலகி சர்வவல்லவரின் உபதேசத்திற்கு உங்கள் விசுவாசத்தால் கீழ்ப்படியுங்கள். அப்பொழுது விசுவாச கப்பலில் உங்கள் பரத்தை நோக்கிய பயணத்தை கர்த்தரே காத்து தொடர்ந்து நடத்தி கரையேற்றுவார். மகிமையின் கிறிஸ்துவுக்குள் என் சகோதரரே, கர்த்தருடைய அப்போஸ்தலனாகிய நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை மீண்டும் மீண்டும் உங்களுக்கு தெரியப்படுத்துகின்றேன். மகிமையின் கிறிஸ்துவுக்குள் அநேகர் அதை ஏற்றுக்கொண்டு கர்த்தராகிய கிறிஸ்துவில் நிலைத்திருக்கிறீர்கள். உங்களுக்கு அப்போஸ்தலனும் கர்த்தருடைய பார்வையில் கர்த்தருடைய நேச குமாரனுமாகிய நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் அதை கை கொண்டிருந்தால் அதனாலே நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். மற்றபடி உங்கள் விசுவாசம் விருதாவாக இருக்குமே என்று மீண்டும் மீண்டும் உங்களை எச்சரிக்கின்றேன். நீ பூமியில் உயிரோடு வாழும் இந்த கிருபையின் நாட்களில் சர்வவல்லமையுள்ள கர்த்தராகிய கிறிஸ்துவின் அப்பம்புக்குதலில் பங்கு கொள்ள அதிகாலையில் சர்வவல்லமையுள்ள கர்த்தராகிய கிறிஸ்துவோடு கூட சபை கூடி அவருடைய நேரடியான உபதேசத்திற்கு செவி கொடுத்து அதை உணர்ந்து கொள்வதனால் புசித்து உணர்த்தப்பட்டதை உங்கள் ஆவியாத்மா சரீரத்தில் நிறைவேற்றுவதனால் பாடம் பண்ணி உங்கள் விசுவாசத்தால் கர்த்தராகிய கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியுங்கள்.
கடைசி வரை நிலைத்திருங்கள். கர்த்தரை அறிகின்ற அறிவில் வளருங்கள். அழைக்கப்பட்ட சகலரையும் அப்படியே கர்த்தராகிய கிறிஸ்துவுக்குள் வளரச் செய்யுங்கள். பரிசுத்த தீர்க்கதரிசிகளால் சொல்லப்பட்ட வார்த்தைகளையும் இரட்சகராய் இருக்கிற கர்த்தருடைய அப்போஸ்தலராகிய எங்களுடைய கட்டளைகளையும் நீங்கள் நினைவு கூறும்படி இந்த நிருபங்களினால் உங்கள் உண்மையான மனதை நினைப்பூட்டி எழுப்புகின்றேன். ஆமென். எங்கள் அப்போஸ்தலர் நித்திய சுவிசேஷமாகிய இந்த 7ஆம் எக்கால சத்தம் உங்கள் இருதயத்தில் துணிப்பதாக. அழைக்கப்பட்டவர்களே, கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவுக்குள் அப்போஸ்தலர் நித்திய சுவிசேஷத்தின்படி யோவான் 7:38 வழிநடத்துதலினால் எபிரேயர் 11:1 கட்டளையில் வெளிப்படுத்தினபடி யோவான் 14:7 முதல் 11 வசனங்களின்படி கர்த்தராகிய கிறிஸ்து தன்னையே மகிமையின் பிதாவென்று உங்களை நம்பச் சொன்னவைகளில் நீங்கள் உறுதியாயிருந்து ரோமர் 1:20 எழுதினபடி உங்கள் மாம்சத்தின் கண்களில் மகிமையின் கிறிஸ்துவிடத்தில் காணாததும் காணக்கூடாததுமாகிய நித்திய வல்லமையையும் மகிமையையும் கர்த்தராகிய கிறிஸ்துவிடத்தில் மாத்திரம் உள்ளது என்பதில் ஏசாயா 45:24 பரிசுத்த ஆவியானவர் முன்னறிவித்து வெளிப்படுத்தினபடி உங்கள் முழு இருதயத்திலும் நிச்சயம் உள்ளவர்களாகி இப்படி வேத வாக்கியங்களின்படி மகிமையின் கிறிஸ்துவின் மேல் வைக்கும் விசுவாசத்தில் மகிமையில் உள்ள தூதர்களும் ஆதி அப்போஸ்தலர்களும் இப்பொழுது நாங்களும் எங்கள் வீட்டாளர் நினைத்திருப்பதைப் போல நீங்களும் உங்கள் வீட்டாரும் எங்களோடு கூட இப்படி வேத வாக்கியங்களின்படி மகிமையின் கிறிஸ்துவின் மேல் வைக்கும் விசுவாசத்தில் மகிமையில் உள்ள தூதர்களும் ஆதி அப்போஸ்தலர்களும் இப்பொழுது நாங்களும் எங்கள் வீட்டாரும் நினைத்திருப்பதைப் போல நீங்களும் உங்கள் வீட்டாரும் எங்களோடு கூட மகிமையின் கர்த்தராகிய கிறிஸ்துவுக்குள் இப்படி ஒரே சிந்தையாயிருந்து விசுவாசத்தால் கீழ்ப்படிந்திருக்க அழைக்கப்பட்ட உங்களுக்கு மகிமையின் கர்த்தராகிய கிறிஸ்துவின் நாமத்தினாலே கர்த்தருக்கு முன்பாக அவருக்கென்று ஒளி வீசும் சபையாயிருந்து மீண்டும் கர்த்தரின் முகத்தின் மகிமையின் பேரொழியை